அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐடி ட்ரெயினிஸ் என்ற தலைப்பில் நமது திருச்சி மாவட்ட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸிலிருந்து திரு ரமேஷ்குமார் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர்கள் உங்களுக்கு சிறப்புரையாற்ற இருக்கிறார். நீங்கள் உங்களுக்கான கேள்விகளை இடையில் கூட நீங்கள் கேட்கலாம். அவர் சரியான விளக்கம் கொடுப்பார். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நன்றாக பயன்படுத்தி நல்ல வேலைக்கு பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சார் கொஞ்ச நேரத்தில் இப்போ கிளாஸ் எடுப்பார். நல்லா கவனிங்க. அவர் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான கேள்விகளை நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவர் நல்ல டெடிக்கேட்டட் பர்சன். அவரை நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் காலை வணக்கம். விசாட் தொழில்நுட்பத்தின் வாயிலாக ஐடிஐ பயிலும் பயிற்சியாளர்களுக்காக அரசு வேலைக்கு செல்வது எவ்வாறு, அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயின்ற மாணவர்களுக்கான அரசு பணி வாய்ப்புகள் பற்றிய இந்நிகழ்ச்சிக்கு எம்மை அழைத்தமைக்கு முதலில் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பேர் ரமேஷ்குமார், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், திருச்சியிலேருந்து வந்திருக்கு. திருச்சி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேன். ஸோ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே அடுத்து என்னுடைய வகுப்புக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ ஐடிஐ முடித்ததுக்கப்புறமா சார் பிபிடி இதை ஆப்ரேட் பண்ணிவிட்ருங்க. இதை ஆப்ரேட் பண்ணுறது பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்போ பொதுவாக நம்ம ஐடிஐ தொழிற்பயிற்சி நிலைய பயிற்சி வகுப்பு முடித்து உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பிரதானமாக 3 விதமான வாய்ப்புகள் இருக்கும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உயர்கல்வி. நீங்கள் ஐடிஐ முடித்ததுக்கு அப்புறமா மேற்கொண்டு டிப்ளமோ படிக்கலாம். அல்லது 2 ஆண்டுகள் ஐடிஐ பயிற்சி முடித்தவர்களாக இருந்தால் நீங்கள் அது +2க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு அரசாங்கத்தில் அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸோ அதை வைத்துக்கொண்டு நீங்கள் டிகிரியும் ஜாயின் பண்ணலாம். அதுபோல் இருக்கக்கூடிய உயர்கல்வி ஒரு வாய்ப்பு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற 2வது வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் போகிறது. மூன்றாவது வாய்ப்பு ஸ்கில் ட்ரைனிங். இந்த ஸ்கில் ட்ரைனிங் அப்படிங்கிறது நாம் ஏற்கனவே படித்திருக்கக்கூடிய ட்ரேடு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் டிராஃப்ட்ஸ்மேன் சிவிலோ அல்லது இந்த மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா கேட் கோர்சஸ், அப்படி இல்லாமல் நம்ம ஒவ்வொரு விதமான இதுக்கும் அடிஷ்னலாக இருக்கக்கூடிய 3 மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கில் ட்ரைனிங் எடுத்துக்கிறது. இந்த மாதிரி 3 விதமான வாய்ப்புகள் இருக்குது. இதில் நம்ம வேலைவாய்ப்பு என்ன விதமான வேலைவாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ 3 விதமான வேலைவாய்ப்புகளை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். ஒன்று அரசு வேலைவாய்ப்பு, கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட், கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு எப்படியான மாதிரி போகிறது அப்படிங்கிறத பற்றின ஒன்று. இன்னொன்று தனியார் வேலைவாய்ப்பு. ஸோ தனியார் வேலைவாய்ப்புகளை இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கு எப்படி எளிமையாக போகலாம் அப்படிங்கிறது. 3வது வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அயல்நாட்டு வேலைவாய்ப்பு, வெளிநாடுகளில் நாம் எப்படி வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது கவர்மெண்ட் ஜாப். ஸோ எவ்வளோ பேருக்கு எல்லாருக்கும் அரசாங்க வேலைக்கு போகிறதுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஸோ எல்லாருக்குமே விருப்பம் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஏன் கவர்மெண்ட் ஜாப் வேணும் சார்? ஹியரிங் எய்ட் இது மாற்றிக்கலாம். பேசினா எனக்கு கேட்கணுன்னா இல்லை சார், எனக்கு கேட்கணும்ல அவங்க பேசுகிறது. இப்போ ஸோ ஏன் கவர்மெண்ட் ஜாப், எல்லாருக்கும் ஏன் அரசாங்க வேலை வேணும் அப்படின்றதுல சொல்கிறாங்க. பொதுவாக அரசாங்க வேலை
அரசு வேலைக்கு செல்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னம்னா, ஃபர்ஸ்ட் சோஷியல் ஸ்டேட்டஸ், சமூக அங்கீகாரம். நம்ம வந்து அரசாங்கம் அப்படின்னா பொதுவாக நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோன்னா, நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, பர்மனெண்ட்டாக நம்ம இருந்துடலாம் அப்படின்றது அது உண்மைதான். இருந்தாலும் அதை தாண்டி சமூக அங்கீகாரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சொசைட்டியில் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிரியேட் ஆகுது. ஸோ நீங்கள் அதை கவர்மெண்ட் ஜாபுக்கு போகும்போது இந்த நல்ல சோஷியல் ஸ்டேட்டஸ் வாங்கிக்க முடியும். தென் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் செக்யூரிட்டி. ஸோ நிரந்தரமான ஒரு வேலை, நீங்கள் வந்து ஒரு முறை கடினப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த வேலைக்கு பரீட்சை எழுதி போயிட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் லைஃப் லாங் வந்து அந்த செக்யூரிட்டி, ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது இன்று இருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய, கார்ப்பரேட்டில் இருக்கக்கூடிய அந்த வேலைவாய்ப்பு, அந்த இதில் இருக்கக்கூடிய நிச்சயமற்ற தன்மையோடு ஒப்பிடும்போது அரசாங்க பணியில் வந்து உங்களுக்கு நிறைய அதாவது பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது மூன்றாவது முக்கியமான விஷயம், உங்களுடைய கனவுகளை வந்து நீங்கள் மெய்ப்படுத்திக்க முடியும். நம்ம வந்து நமக்குன்னு சில ஆசைகள் இருக்கும். நம்ம நிறைய விஷயங்கள் இந்த சர்வீஸ் சொசைட்டிக்கு நிறைய சர்வ் பண்ணணும்னு நினைப்போம். டெக்னாலஜிக்கலி நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும்னு இருப்போம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அரசாங்க பணிக்கு வரும்பொழுது உங்களுக்கான வாய்ப்புகளாக வந்து அது வந்து இதாக இருக்குது. சரிங்களா? ஸோ அரசாங்க பணிக்கு வர்றதால சோஷியல் ஸ்டேட்டஸ் கிடைக்குது, ஒரு ஜாப் செக்யூரிட்டி, உங்களுடைய கனவுகள் மெய்ப்படுது. எல்லாத்த விட முக்கியமானது நல்ல ஊதியம், அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல ஒரு ஊதியம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தோட வாழ்க்கையும் அடுத்த கட்டத்துக்கு நல்ல நிலைமைக்கு போகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இப்போ இதை சொல்லும் போதே எல்லாருக்குமே கவர்மெண்ட் வேலைக்கு வரணுன்ற ஆசை இருக்குது. ரைட்டுங்களா? ஆனால் கவர்மெண்ட் வேலைக்கு வர்றது அவ்வளோ கஷ்டமா சார்? கவர்மெண்ட் வேலைக்கு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம எல்லாருமே நினச்சிக்கிறது அப்படி தான் நினைக்கிறோம். சார் கவர்மெண்ட் வேலையெல்லாம் சும்மா கிடைக்காதுங்க சார், அது ரொம்ப கஷ்டமான வேலை சார். இப்போ அப்படி ஒரு மலை மேலே ஒரு பாறையை உருட்டி கொண்டு போய் மலையோட உச்சியில் வைக்கிற மாதிரி கவர்மெண்ட் வேலைங்கிறது அவ்வளோ கஷ்டமான வேலை சார், நம்ம எல்லாம் எங்கே சார் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உண்மையாலுமே அப்படி கஷ்டமான விஷயமா அப்படின்னா கிடையவே கிடையாது. கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது அவ்வளோ கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை. கவர்மெண்ட் வேலை வாங்குறதுங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா ரொம்ப எளிமையானது. ஜஸ்ட்டு இப்போ எப்படி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்களோ அதுபோல் அரசாங்க வேலை வாங்குறதுங்கிறது அவ்வளோ எளிமையானது தான் சார். நிறைய பேருக்கு இது வந்து நகைச்சுவையாக இருக்கும். சார் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு வர்றதுங்கிறது ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி சாதாரண வேலையா சார்? எங்கள் ஊரில் 5 ஆண்டுகளாக அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணுறாங்க, 10 ஆண்டுகளாக அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருமா சார், உடனே நாங்கள் வேலைக்கு வந்துட முடியுமா அப்படின்னா கட்டாயம் முடியும். ஏனென்றால் தற்போது உள்ள சூழ்நிலையில் அரசாங்க வேலைக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எளிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவினா இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், டிஎன்இபி, எலக்ட்ரிசிட்டி போர்டு, இதுபோல் தமிழ்நாடு அரசு சார்ந்த அனைத்து நிறுவனங்களிலும் ஐடிஐ கேண்டிடேட்ஸ், ஐடிஐ ட்ரெயினிஸை பொறுத்த வரைக்கும் அரசு வேலைவாய்ப்புகள் அதிகமாக தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை அரசு சார்ந்த நிறுவனங்கள் தான் அதிகப்படியான வேலைவாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த அதிகப்படியான வேலைவாய்ப்புகள் இருக்கக்கூடிய அரசு சார்ந்த நிறுவனங்களில் முன்னாடி எப்படி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, வேலைவாய்ப்பு கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 2021க்கு முன்னாடி அந்தந்த நிறுவனங்களால் நேரடியாக வந்து காலி பணியிட அறிவிப்பு வெளியிடப்படும். அதை வச்சு அவங்க வந்து விண்ணப்பிப்பாங்க. அதை கொண்டு தேர்வு செஞ்சு அவங்களுக்கு பணி நியமனம் வழங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கிறதுனால தற்போது அமைந்துள்ள அரசாங்கமானது 2021 முதல் இதுபோல் இருக்கக்கூடிய அரசு சார்ந்த நிறுவனங்களில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் அனைத்தும் டிஎன்பிஎஸ்சி, அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாகவே நிரப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மித்த ஆவினில் இருக்கக்கூடிய வேக்கன்சியாக இருக்கட்டும், அல்லது மற்ற போர்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, டுவாட் போர்டு, இதுபோல் இருக்கக்கூடிய தாட்கோ, இதில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் எல்லாமே இப்போ டிஎன்பிஎஸ்சியால் நிரப்பப்படுகிறது. இது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு தேர்வு எழுதுனா போதும். நம்ம ஒரு சினிமாவில் கூட சொல்லுவாங்க இல்லைங்களா, கந்தசாமிங்கிற படம், அதில் நம்ம விக்ரம் நடிச்சிருப்பார். அதில் வடிவேல் வந்து ஒரு நகைச்சுவைக்காக ஒரு இது எழுதுவாங்க, கடவுளுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுகிற மாதிரி சொல்லுவாங்க. சார் ஒரு லெட்டர் எழுதுகிற அண்ணன் கவர்மெண்ட் வேலை அண்ணன் வந்து ஒரு லெட்டர் எழுதுகிறேன் கடவுளுக்கு, ஓவர் நைட்டில் ஒபாமா ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லுவார்.
சார் அந்த மாதிரி ஓவர் நைட்டில் ஒபாமா ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அது எப்போது சாத்தியமாகும்? நம்முடைய அதாவது சமூகத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய தொழிற்பயிற்சி படித்த நமக்கும் அதுபோல் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றால் நிச்சயமாக நம்மளாலும் ஓவர் நைட்டில் ஒபாமா ஆக முடியும். அவர் எப்படி கடவுளுக்கு ஒரு லெட்டர் எழுதினாரோ அதுபோல் நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு ஒரு பரீட்சை எழுதணும். ஒரு பரீட்சை எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் ஓவர் நைட்டில் ஒபாமா ஆயிட முடியும். தேர்வு மட்டும்தான். ஏன் இதை நான் வலியுறுத்தி திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்த மனசில் மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அரசாங்க வேலைக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் தேர்வு எழுதி வர வேண்டும். தேர்வு எழுதாமல் அரசாங்க பணி இல்லை. இதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன். ஸோ கவர்மெண்ட் வேலைக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக என்ன பண்ணணும்? எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். எக்ஸாம் எழுதி அதன் அடிப்படையில் தான் நீங்கள் அரசு பணிக்கு வர முடியும். ரைட். ஸோ இப்போ என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கிறது, அரசு பணிக்கு செல்வதற்கு எந்தெந்த துறைகளில் வேலை வாய்ப்பு இருக்குது, என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதலாவதாக இராணுவம். இராணுவத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு, டிஃபென்ஸில் சொல்லக்கூடிய இந்திய இராணுவத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான வேலைவாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு படை சார்ந்து, இப்போ திபெத்தியன் பார்டர் ஃபோர்ஸ், அதாவது திபெத்திய பாதுகாப்பு படை தனியாகவும், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸும்பாங்க எல்லை பாதுகாப்பு படை தனியாகவும், கோஸ்ட் கார்டு தனியாகவும், சிஐஎஸ்எஃப்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் இண்டஸ்ட்ரி செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதில் தனியாகவும், இதுபோல் ஒவ்வொரு படை சார்ந்தும் தனித்தனியே வந்து காலி பணியிடங்கள் அறிவிக்கப்படுகிறது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான காலி பணியிடங்களுக்குமே உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் 10th ஸ்டாண்டர்டு பாஸு ப்ளஸ் வந்து ஆல் ட்ரேடர்ஸ் தான் இருக்கும். அதாவது பெரும்பாலான பணியிடங்கள் எல்லா விதமான பணியிடங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டிராட்ஸ்மேன்றது காமனாக சொல்லக்கூடியது. நீங்கள் செல்லக்கூடிய பணியிடத்திற்கு பேர் வந்து ட்ரேட்ஸ்மேன் சொல்லுவாங்க. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பணியிடத்திற்கும் மாறும். ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரீஷியன், ரேடியோ, ஒவ்வொரு பணியிடத்திற்கும் ஒவ்வொரு விதமான இது இருக்கும். இது வந்து அந்த காலி பணியிடம் அறிவிக்கப்படும் பொழுது அதில் நீங்கள் அந்த 10ஆம் வகுப்பு ப்ளஸ் என்ன ட்ரேடு கால்ஃபர் ஆகிருக்கோ அந்த ட்ரேடுக்கு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ்லையும் நேஷனல் டாக்யார்ட் நம்ம நேவி ஃபோர்ஸ் ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தோ திபெத்தியன் பார்டர் ஃபோர்ஸ், அதாவது இந்தோ திபெத்தியனில் இருக்கக்கூடிய திபெத்திய எல்லை பாதுகாப்பு படையில் கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் அதே போல தான் 10th பாஸு அது கூட இருக்கக்கூடிய எலிஜிபிள் ட்ரேட்ஸ். இதில் வந்து நாங்கள் பயனர் இதில் வந்து ஏன் வந்து ஃபிட்டரா எலக்ட்ரீஷியனான்னு நாங்கள் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா இதில் எல்லா விதமான பயிற்சிக்கும் ட்ரைனீஸுக்கும் வேலை வாய்ப்பு இருக்கும். அதில் எந்த விதமான எது போல் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது எல்லை பாதுகாப்பு படை, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இதில் வந்து 2 விதமாக இருக்கும். இதில் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் தனியாக இருக்கும், ஹெட் கான்ஸ்டபிள்லேயே ட்ரேட் வைஸ் 2 இருக்கும். ஸோ ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th முடிச்சிருந்தாலே போதும், இன்னொன்றுக்கு +2 பாஸ் வித் எலிஜிபிள் ட்ரேடு இருக்கும். ஸோ என்னென்ன ட்ரேடு இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குற ட்ரேடு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்டர், டீசல் மெக்கானிக், அதுக்கு அடுத்தது ஆட்டோமொபைல் மெக்கானிக், மோட்டார் மெக்கானிக். ஸோ அதிகப்படியாக மெக்கானிக் தொழில்நுட்பம் தொடர்புடைய பணியிடங்கள் வந்து நம்ம பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வந்து அதிகமாக பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்பின்னு சொல்லுவாங்க. எஸ்எஸ்பின்னு சொல்லக்கூடிய சாஸ்திரா சீமாபால். இதில் வந்து கான்ஸ்டபிள். இதில் வந்து இது வந்து பொதுவான பணியிடம். இது வந்து நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்த ட்ரேடு வைஸ் இல்லை, நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சியை வச்சுக்கிட்டு எழுதக்கூடிய ஒரு பணியிடம் இது. இதில் வந்து 8ஆம் வகுப்பு முடித்து 2 ஆண்டுகள் நீங்கள் வந்து இருக்கக்கூடிய பயிற்சி பெற்றிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இது பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது இந்தியன் கோஸ்ட் கார்டு. ஸோ இதுவும் அப்படி தான், டொமஸ்டிக் பிரான்ச். இதில் 2 பிரான்ச் இருக்குது. ஒன்று நேவிக்ஸ் டொமஸ்டிக் பிரான்ச்சில் நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதுமானது. இன்னொன்று கப்பல் கட்டும் தளம் மற்றும் கப்பலில் இருக்கக்கூடிய பணியிடங்கள், அது சம்மந்தப்பட்ட பணியிடங்களுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ட்ரேடு படிச்சிருக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நேவிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய படைப்பிரிவுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதும். அதுக்கு அடுத்தது அதிகப்படியான வேலைவாய்ப்புகள் இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப்னு சொல்லக்கூடியது, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதாவது மத்திய தொழில் பாதுகாப்பு படை. இதில் வந்து கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன் மேஜராக எடுக்கிறாங்க. அது இல்லாமல் வேறு சில ட்ரேடுக்கும் அப்போது எப்போயாவது வாய்ப்புகள் வரும். இதுக்கும் அது போல தான் 10th பாஸ் ப்ளஸ் எலிஜிபிள் ட்ரேட். நீங்கள் என்ன ட்ரேடோ அதுக்கு தகுந்தாற் போல் இது பண்ணுறது.
அதுக்கு அடுத்தது சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். இதுலேயும் வந்து கான்ஸ்டபிள், ட்ரேட்ஸ்மேன் இதில் சொல்லியிருக்காங்க. இதில் நான் 2 ட்ரேடு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஃபிட்டர், கார்பெண்டர்னு. இது இல்லாமையும் நிறைய ட்ரேட்ஸ் கேட்பாங்க, மெயினாக எலக்ட்ரீஷியன் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ரேடியோ அந்த இது கேட்பாங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அந்த இது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் வித் எலிஜிபிள் ட்ரேட்ஸ். அதுக்கு அடுத்தது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். பொதுவாக ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், மெக்கானிக்கு இவங்களாலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அரசு வேலைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். பொதுவாக பெயிண்டர் ட்ரேடெல்லாம் வந்து எங்கே கவர்மெண்ட்டில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஆனால் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் பர்டிகுலராக பெயிண்டர் ட்ரேடுக்கு வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இது வந்து 10th பாஸ் வித் என்டிசி, பெயிண்டர் ட்ரேட் முடிச்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இராணுவத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள். இந்த இராணுவத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே தேர்வுகள் வழியாக தான் நிரப்பப்படுகிறது. இந்த தேர்வுகள் வழியாக நிரப்பப்படும் பொழுது இது வந்து நீங்கள் 2 விதமான விஷயம் ரொம்ப முக்கியம். ஓரளவுக்கு ஃபிசிக்கலும் இருக்கணும் உங்களுக்கு, அதாவது ரொம்ப உயரம் குறைவாகவோ அதுபோல் இல்லாமல் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவாங்க. அடிப்படையான ஒரு உயரம் இருக்கிறது, எடை இருக்கிறது, அந்த இதெல்லாம் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தாலும் பேசிக் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இது தேர்வுகள் மூலமாகவே நிரப்பப்படுகிறது. நீங்கள் தேர்வுகள் எழுதுனீங்கன்னா இராணுவத்தில் வேலை வாய்ப்புக்கு போகலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான பணி வாய்ப்புகளுக்கும் அந்த வெப்சைட்டோட நேம் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஒவ்வொன்றுக்குமே. இப்போ உதாரணத்துக்கு நான் சாஸ்திர சிமாபல் போகணும் அப்படின்னா ssb.nic.in அதுக்குள்ளே நம்ம போயிட்டு அடித்தோன்னா நமக்கு ஐடிஐ வேகன்சியை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது மிக முக்கியமானது, மத்திய அரசில் வந்து ஐடிஐ ட்ரேடுக்கு நேரடியாக அதிகப்படியான அரசு பணி வாய்ப்புகள் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே பணி வாய்ப்புகள். இந்த ரயில்வே பணி வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா மற்ற எல்லா இடங்களை விட இங்கே வந்து ஐடிஐக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் வந்து இராணுவத்துக்கு போகணும்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும், ஹைட் இருக்கணும், அந்த வெயிட் இருக்கணும், அதெல்லாம் இருக்கும். இங்கே வந்து அந்த கட்டாயமெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய தேர்வுகளின் வழி மட்டுமே நிரப்பப்படுகிறீர்கள். ஆர்ஆர்பியில் வந்து கால்ஃபர் ஆகும், சரிங்களா? டெக்னிக்கல் கால்ஃபர் ஆகும், ஏஎல்பி கால்ஃபர் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஐடிஐயில் எடுத்துக்க முடியும். ஐடிஐ முடித்தவங்களுக்கு ரயில்வேல இருக்கக்கூடிய மிக சிறந்த பணியிடம் அப்படின்னு சொல்லலாம். பெஸ்ட் போஸ்ட் அப்படின்னா அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட். அதாவது நீங்கள் ரயில்வே இன்ஜின், நம்ம இப்போ பஸ்ஸில் டிரைவர் இருக்க மாதிரி ரயில்வே வந்து ரயில் ஆப்ரேட்டர், அந்த ஓட்டக்கூடிய அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட், அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டியில், குரூப் சியில், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் மெயின்டெனர் அதுவும் இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதுறதுல நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரயில்வே ஐடிஐ முடிச்சுட்டு உங்களுக்கு ரயில்வேல அப்ரெண்டிஸ் வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ரயில்வேல அப்ரெண்டிஸ் பண்ணணும். ஏன் ரயில்வேல அப்ரெண்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, எந்த பணியிடம் நிரப்பப்பட்டாலும் ரயில்வே துறையில் அதில் 20% வரைக்கும் ரயில்வேல அப்ரெண்டிஸ் பண்ணவங்களுக்குன்னு தனியாக இடஒதுக்கீடு இருக்குது. இப்போது நீங்கள் நார்மலாக ஒரு கேண்டிடேட் வந்து எக்ஸாம் எழுதி ஐடிஐ, அதாவது அப்ரெண்டிஸ் ரயில்வேல முடிக்காத ஒருத்தர் ரயில்வேல லோக்கோ பைலட்டுக்கோ குரூப் டிக்கோ அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா அவர் வாங்குகிற மார்க்கு, உதாரணத்துக்கு 100க்கு 55 இருந்தால் தான் வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இருந்ததுன்னா, நீங்கள் அப்ரெண்டிஸ் ரயில்வேல பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 45 மார்க் கிடைச்சிருந்தாலே உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். போன தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேல அப்ரெண்டிஸ் இருந்தவங்களுக்கு 38 மார்க்கு 35 மார்க் இருந்தவங்களுக்கெல்லாம் கூட வேலைவாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதனால் ரயில்வேல அப்ரெண்டிஸ் கிடைச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். ஸோ அதை வச்சு ரயில்வேல வேலைக்கு போகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திருச்சியிலையும் சென்னையிலையும் நமக்கு வந்து ரயில்வே பணிமனை இருக்குது. ஸோ இது ரெண்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மன வருத்தம் என்னவா இருக்கும்னா, ரயில்வே ஃபேக்ட்ரிஸில் அந்த பணிமனைகளில் லோக்கோ ஷெட்டுன்னு சொல்லுவாங்க, அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வட இந்தியர்கள் தான் இருக்காங்க, நம்ம ஊருக்காரங்க அதிகம் இல்லை, நமக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 மன எப்படி சொல்கிறது, நமக்குள்ள ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான்.
ஆனால் உண்மையாலுமே அந்த விண்ணப்பங்கள் அப்ளிகேஷன் போடுறவங்களோட பர்சன்டேஜ் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேக்கண்ட்டுக்கு அப்ளை பண்ண சொன்னால் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து அப்ளை பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2% மட்டும்தான். அதாவது 1000 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்க அல்லது 1,00,000 பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு 2000 பேர் தான் அப்ளிகேஷனே போடுறோம். அப்போ அந்த 2000 பேரில் இருந்து தான் தேர்வு எழுதி திறமையானவங்க வேலைக்கு வர முடியுது. அப்போது நம்மளுடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால இனி வரக்கூடிய தலைமுறையினர் இந்த மாதிரி ரயில்வே வேக்கன்சி எல்லாம் கால்ஃபார் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். நம்ம அப்ளை பண்ணி நம்ம எக்ஸாம் எழுதுனா தான் நமக்கான ரைட்ஸை நம்ம கேட்கவே முடியும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரயில்வே இந்த போஸ்ட் இப்போ அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட், குரூப் டி, குரூப் சி இதெல்லாம் எப்படி நிரப்பப்படுகிறது அப்படின்னா எல்லாமே எக்ஸாம் தான். எல்லாமே வந்து ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து ஆர்ஆர்பி எக்ஸாம் வச்சு தான் பண்ணுறாங்க. இப்போ ரீசண்டாக இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய நமக்கு நன்மையான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எல்லாம் முன்ன வந்து இந்தியா முழுமைக்கும் சேர்த்து ஒரே தேர்வுகளாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. தேர்வு ஒன்றா இருந்தாலும் இப்போ வந்து ரீஜன் சூஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ சதர்ன் ரயில்வே அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சவுத் இந்தியா குறிப்பாக நம்ம சென்னை, தமிழ்நாடு மட்டும்தான் உங்களுக்கு வேக்கன்சியும் பிரிச்சிடுறாங்க. இப்போ கடந்த குரூப் டி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பியில் 32,300 போஸ்ட் கால்ஃபார் ஆகிருக்கு. அதில் தமிழ்நாட்டுக்கு சவுதர்ன் ரீஜனுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3000 போஸ்ட் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. இது போல தான் ஒவ்வொரு பணியிடங்களும் ஒதுக்குறாங்க. ஏஎல்பியாக இருக்கட்டும், ட்ரேட் அப், ஸோ இந்த டெக்னீஷியனாக இருக்கட்டும். இதில் நமக்கு என்ன சார் நன்மைனா, சவுதர்ன் ரீஜனில் ஒதுக்கின போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வேலை வாய்ப்பு. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், தேர்வை நீங்கள் தமிழ்லேயே எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் ஆங்கிலத்தில் தான் எழுதணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் தேர்வு எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து நீங்கள் தமிழை சூஸ் பண்ணிங்கன்னா தேர்வு வந்து 3 மொழியில் இருக்கும். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுனாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் மாற்றி வெஸ்டர்ன் ரயில்வே கொடுத்தீங்க அப்படின்னா ஹிந்தியில் இருக்கும். நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே வந்து அசாமி, பெங்காலி, ஸோ அந்த லாங்குவேஜ் இருக்கும். அதுபோல் இந்தியா முழுக்கும் 14 வகையான மொழிகளில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரயில்வேல வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. கடந்த 2 தேர்வுகளும் அவ்வாறு தான் நடைபெறுகிறது. அதனால் நீங்கள் ஐடிஐ முடிக்கக்கூடியவர்கள் ரயில்வே வேலைக்கு செல்வதை வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதனால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ். இது நான் ஏற்கனவே சொன்னது போல் இது வந்து பாதுகாப்பு படை சார்ந்தது. இதில் நீங்கள் கான்ஸ்டபிள் பணிக்கு போக முடியும். ஸோ இந்த மாதிரியான தேர்வுகளுக்கு வந்து நீங்கள் ஐடிஐ முடித்தவங்க பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு மற்றும் அதை சார்ந்த நிறுவனங்கள், அதாவது இராணுவத்தில் வேலைவாய்ப்போ ரயில்வேல வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது பியூர்லி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேக்கன்சிஸ். அது இல்லாமல் நவரத்னாஸ்ன்னு சொல்லக்கூடிய பல்வேறு விதமான நிறுவனங்கள், மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்கள் இருக்குது. இதில் நமக்கு எளிமையாக தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திருச்சியிலே இருக்குது பெல், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் இருக்குது இல்லைங்களா. இதுபோல் நிறைய நிறுவனங்கள் மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்கள் வந்து இருக்கிறது. அதில் வந்து காலி பணியிடங்கள் வந்து எப்படி நிரப்புறாங்க, என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இஸ்ரோ, இந்தியன் சேட்டலைட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், சரிங்களா. அதில் வந்து டெக்னீஷியன்ஸ் பி கிரேடு கொடுக்குறாங்க, டிராட்ஸ்மேன் கொடுக்குறாங்க. இது வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் எல்லா விதமான மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கும் அந்த 10th பாஸ் ப்ளஸ் அவங்க என்ன கேட்குறாங்களோ அது எலிஜிபிள் ட்ரேடு. ஸோ ஃபிட்டர்னா ஃபிட்டர், எலக்ட்ரிஷியனா எலக்ட்ரிஷியன், மெஷினிஸ்ட்னா மெஷினிஸ்ட்டு, எலக்ட்ரானிக் மெக்கானிக்னா எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு, கார்பெண்டர்னா கார்பெண்டர். ஸோ என்ன விதமான ட்ரேடு அவங்க கேட்குறாங்களோ ஸோ அதுபோல் இருக்கக்கூடிய ட்ரேடு வந்து அந்த ஒவ்வொரு பணியிடத்திற்கும் மாறும். இப்போ எதுலெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோன்னா இஸ்ரோவில் இருக்குது. அதுக்கு அடுத்தது அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், ரைட்டுங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இங்கே வந்து அதிகப்படியான ஐடிஐ போஸ்ட்டுக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து இருக்கக்கூடிய இன்னொரு வந்து இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டர், டர்னர், மெஷினிஸ்ட், எலக்ட்ரிஷியன், வெல்டர், எம்ஆர்எஸ்சின்னு சொல்லுவாங்க, ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏசி மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக். ஸோ எல்லாருக்குமே வந்து இதில் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாமே நான் ஏற்கனவே சொன்னது போல் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் ப்ளஸ் எலிஜிபிள் ட்ரேடு. ஸோ என்ன ட்ரேடு இருக்கோ அந்த ட்ரேடை வந்து நீங்கள் இது பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்தது கொச்சின் ஷிப்யார்ட், ஸோ கப்பல் கட்டும் தளம். அங்கே வந்து சில எலக்ட்ரிஷியன், மெஷினிஸ்ட்டு, எலக்ட்ரானிக் மெக்கானிக் இது போல் இருக்கிறது இருக்குது.
அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன். இதில் வந்து ஜென்ரல் ஒர்க்மேன் சொல்லுவாங்க. இதில் எல்லா விதமான ஐடிஐ ட்ரேடுக்கும் வந்து இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி. இந்த இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது வந்து ஆயுதப்படை. இது நமக்கு வந்து இங்கே அதாவது இதில் இதுக்கு கீழே நிறைய வரும். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டியில் வந்து அரவங்காடில் வந்து வெடிமருந்து தொழிற்சாலை இருக்குது. இங்கே திருச்சியில் வந்து துப்பாக்கி தொழிற்சாலை இருக்குது, OFT. ஸோ இதுபோல் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிஸில் இருக்கக்கூடியது இதில் வந்து நிறைய போஸ்ட் வந்து நம்ம ஐடிஐ படித்தவங்களுக்கு ஸ்கில்டாகவும் இருக்காங்க, செமி ஸ்கில்டும் எடுக்கிறாங்க. ஸோ அதனால அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் எலிஜிபிள் ட்ரேட், நான் ஏற்கனவே சொன்னதான். அப்புறம் செயில்ங்கிறது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். நமக்கு சேலத்தில் இருக்குது ஸ்டீல் வந்து ஸ்டீல் கம்பெனி இருக்குது. இது போல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஸ்டீலில் வந்து நமக்கு ஐடிஐ முடித்தவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நார்மலாக நாம் மற்ற பக்கம் ஐடிஐ முடிச்சுட்டு வேலைக்கு போகிறத விட ஸ்டீல், அதாவது ஸ்டீல் கம்பெனி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா IOC இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பெல்லு, ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி, இங்கெல்லாம் போகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ட்ரெயினின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்கிறாங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட தனியார் நிறுவனங்களில் ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கும்போது கிடைக்கக்கூடிய சம்பளம் அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஊதியம் கிடைக்கும். அதில் இது மட்டும் இல்லாமல் குவார்ட்டர்ஸ் ஃபெசிலிட்டி, நிறைய வந்து அலவன்சஸ்ஸு, இதுபோல் பல்வேறு விதமான சலுகைகள் வந்து இது மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்களில் வந்து நீங்கள் பணிபுரியும் போது உங்களுக்கு கிடைக்குது. நிறைய அலவன்சஸ் கிடைக்கும், உங்களுக்கு குவார்ட்டர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் உண்டு. சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு அங்கே உள்ளே போட்டுட்டு போகிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, ஷூஸு, ஸோ அதுக்கு உண்டான தொகையை கூட உங்களுக்கு அந்த நிறுவனம் வந்து திருப்பி கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடியதாக வந்து நீங்கள் வந்து இந்த இருக்கக்கூடிய நிறுவனங்கள். அதுக்கு அடுத்தது பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், நம்ம ஊரில் இருக்கிறது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். அது இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இருக்குது. இது இல்லாமல் நான் இங்கே மென்ஷன் பண்ணலை, வெறும் BELன்னு ஒன்று இருக்குது, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓட்டு போடுற மிஷின் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாமே தயாரிக்கிறது இந்த BEL தான். ஸோ இது போல் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லையும் உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்புறம் ஆயில் அண்ட் ONGCன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன். இது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெய்வேலி நிக்லெட் கார்பரேஷன் NLC இருக்கு இல்லைங்களா. ஸோ இது போல் இருக்கக்கூடிய NLCயில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைய இருக்கிறது. ஸோ இது போல் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இதில் மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்களில் எப்படி வேலைக்கு எடுக்கிறாங்க? சரிங்க சார், இப்போ நான் இங்கே 10 தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மொத்தம் 16 இருக்குது, பெல், NLC இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறுவனங்களில் நான் எப்படி சார் வேலைக்கு போகிறது, இது எப்படி அவங்க ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா, இவர்களும் தேர்வு முறையை வச்சு தான் எடுக்கிறாங்க. இவங்களும் எக்ஸாம் கால்ஃபார் பண்ணுறாங்க. நீங்கள் நேரடியாக அந்த தேர்வுகளுக்கு விண்ணப்பித்து தேர்வு எழுதி நீங்கள் அந்த வேலைக்கு போகலாம். சார், இந்த தேர்வுகள் எழுதுறதுல நமக்கு ஏன் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டேங்கிறோம்? மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய தேர்வுகள் எழுதுறதுக்கும் இந்த தேர்வு எழுதுறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, மிக முக்கியமான வேறுபாடு என்ன அப்படின்னா மொழி. இந்த மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்களில் இருக்கக்கூடிய தேர்வுகள் அனைத்தும் பெரும்பாலும் ஆங்கிலம் அல்லது ஹிந்தியில் தான் இருக்கும். ஸோ தமிழில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்போது நம்ம ஆங்கிலம்னா நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, பெரிய அளவில் ஆங்கில புலமை தேவையா சார் அப்படின்னா கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு நம்ம 10th எல்லாம் எழுதுவோம் இல்லையா, ஒரு பேராகிராஃபு, இப்போ 5 பக்கம் 5 லைன் 6 லைன் 10 லைன் ஒரு பேராகிராஃப் எழுதுவோம், ஒரு மெமரி போயம் எழுதுவோம், லெட்டர்ஸ் எழுதுவோம். அதுபோல் நீங்கள் வந்து நிறைய வந்து இங்கிலீஷில் வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த தேர்வு முழுக்க அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆங்கில அறிவு என்பது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, தொழில் சார்ந்த உங்களுடைய படிப்பு சார்ந்த உங்கள் ட்ரேடு சார்ந்த அடிப்படை ஆங்கில அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் ட்ரேடுக்குன்னு ஒரு இம்பார்ட்டண்ட்டெல்லாம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபிட்டர் ட்ரேடாக இருக்கீங்க அப்படின்னு வைங்களேன், உங்களோட ட்ரேடில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அடிப்படையான வார்த்தைகளுக்கு வந்து உங்களுக்கு ஆங்கிலத்தில் தெரிஞ்சிருக்கணும். இப்போ காலிப்பர், மைக்ரோமீட்டர், கிரைண்டர், சா, அல்லது உங்களில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டல்ஸ் இருக்கும் இல்லையா, அலுமினியம், பிராஸு, இதுபோல் இருக்கக்கூடிய அடிப்படையான சில வார்த்தைகள், ஆங்கில வார்த்தைகள், டெக்னிக்கல் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டெர்மினாலஜிஸுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே தேர்வுகள் எளிமையாக நீங்கள் எழுதிட முடியும். இப்போ எலக்ட்ரீஷியனாக இருக்கிறீங்க அப்படின்னா
சர்க்கியூட்டு, ஸ்விட்சு, ரிலே, பேரலெல்லாம் ஜாயின் பண்ணுறது எப்படி, ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, ஸோ இது எல்லாமே தெரிஞ்சாதான் அந்த ஒரு ஃபார்முலா வரும் இல்லையா, ரெசிஸ்டன்ஸ் மின்தடை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்பை அந்த மாதிரி ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக்காக உங்களுக்கு அந்த அடிப்படை ஆங்கில அறிவு தேவைப்படும். இப்போ வெல்டராக இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். டயானா என்ன, ரேடியஸ்னா என்ன, ஆர்க்னா என்ன, ஸ்டிக்னா என்ன, எம்ஐஜினா என்ன, டிஐஜினா என்ன, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக நீங்கள் உங்கள் துறை சார்ந்து உங்களுடைய ட்ரேடு சார்ந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அடிப்படையான ஆங்கில வார்த்தைகள். ஸோ இது போல் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இங்கே வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான தேர்வுகள் எழுதும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி படித்து முடிச்சுட்டு வந்து ஒரு பெல்லில் வேக்கன்சி கால்ஃபர் ஆகிருக்கு சார், ஐஓசியில் கால்ஃபர் ஆகிருக்கு சார், இதுக்கு நான் படிக்கணும், இதுக்கு எங்கேயாவது கோச்சிங் கிளாஸ் இருக்குதா அப்படின்னா கிடையாது. ஸோ அப்போது நீங்கள் இந்த மாதிரியான தேர்வுகள் எழுதுவதற்கு உங்களை படிக்கும்போதே தயார் செய்து கொள்ளுங்கள். நல்லா படிங்க. இப்போ உங்களோட ஏடிஓ சார்ஸ், ஜேடிஓ, டிஓ சார்ஸ் எல்லாம் சொல்கிறத அந்த தொழில்நுட்பம் சார்ந்த டெக்னாலஜிக்கல் வேர்டை நல்லா கற்றுக்குங்க. நீங்கள் இங்கே கற்றுக்கிறதான் உங்களுக்கு அங்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் வந்துட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு புதுசாக மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறத விட இங்கு படிக்கக்கூடிய இந்த 2 ஆண்டுகளை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இதுபோல் மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்களில் நீங்கள் எளிமையாக வேலை வாய்ப்புக்கு வர முடியும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் பார்த்தோம். ஸோ இராணுவத்தில் வேலைக்கு போகலாம், அப்படி இல்லைன்னா ரயில்வேக்கு வேலைக்கு போகலாம், அல்லது மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்களில் வேலைக்கு போகலாம். இது எல்லாமே மத்திய அரசுக்கு. சார் நான் மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வேண்டாம், நான் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் மாநில அரசு சார்ந்த பணியிடங்களுக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா அதை அடுத்து பார்ப்போம். ஸோ இங்கே தமிழ்நாட்டில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது மாநில அரசு சார்ந்த நிறுவனங்கள். ஸோ மாநில அரசு சார்ந்த முக்கியமான நிறுவனங்கள் எது எது அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் யூனியன், அதாவது ஆவின், ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் ஆவின். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேக்கன்ஸ் இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாய்லர் அட்டெண்டர் இந்த ட்ரேடுக்கு வந்து மிக அதிகப்படியான வாய்ப்பு உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட் எதுனா ஆவின். ஆவினில் மட்டும்தான் பாய்லர் அட்டெண்டர் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல் இந்த மாதிரி ஒரு சில இதில் தான் கேட்பாங்க. ஸோ பாய்லர் அட்டெண்டர் இருக்கக்கூடிய ட்ரேடுக்கு இது ஒரு வாய்ப்பு உள்ளது. இது வந்து 10th ஸ்டாண்டர்டு பாஸ் ப்ளஸ் எலிஜிபிள் ட்ரேடு. ஸோ அது ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், எம்ஆர்சி, அதுபோல் எம்ஆர் அண்ட் ஏசி அந்த இது சொல்கிறோம் இல்லைங்களா, அதுவும் இந்த துறையில் மட்டும்தான் அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு இருக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தது இபி, இப்போ அதை டான்ஜெட்கோன்னு சொல்கிறாங்க, அதை இப்போவும் மறுபடியும் 3ஆக பிரிச்சிருக்காங்க. டான்ஜெட்கோவையும் 3ஆக பிரிச்சுட்டாங்க. ஸோ டான்ஜெட்கோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரீஷியனுக்கும் ஒயர்மேனுக்கும் தான் அதிகப்படியான வாய்ப்புகள், மற்ற எந்த ட்ரேடுக்கும் இருக்காது. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக்கு ரொம்ப ரொம்ப மினிமைஸ், ரொம்ப கம்மியான வேலை வாய்ப்புகள் தான் இருக்குது. அதிகமாக வேலை வாய்ப்பு இருக்கிறது ஒயர்மேனும் எலக்ட்ரீஷியனும். அதுக்கு அடுத்தது மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட். இது என்ன சார் டிபார்ட்மெண்ட், இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னா, இப்போ நம்ம கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது, தாலுக்கா ஆஃபீஸ் இருக்குது, யூனியன் ஆஃபீஸ் இருக்குது, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஜீப் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஜீப்பு அந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே ரிப்பேரிங்க்கு வந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு துறையே இருக்குது. ஸோ அந்த துறைக்கு பேர் தான் மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இவங்க வந்து அதில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கும் நீங்கள் வந்து எழுதலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் ஸ்டேட் ஹெல்த் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். இது வந்து சுகாதாரத்துறையில் போக்குவரத்து துறை தனியாக ஒன்று இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள். அதுக்கு அடுத்தது இது வந்து இது எல்லாமே வந்து அரசு சார்ந்த நிறுவனங்கள். அதுக்கு அடுத்தது கார்பரேஷன் முனிசிபாலிட்டின்னு இருக்கு இல்லைங்களா, இது என்ன அப்படின்னா லோக்கல் பாடின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் பஞ்சாயத்து, இப்போ திருச்சினா திருச்சி கார்பரேஷனு, அதுக்கு அடுத்தது தஞ்சாவூர்னா தஞ்சாவூர் கார்பரேஷன் இருக்குது. சின்ன ஊர்களாக இருந்தால் முனிசிபாலிட்டியாக இருக்கும். அதுபோல் இருக்கக்கூடிய இப்போ ராமநாதபுரத்தில் வந்து ராமேஸ்வரம் இருக்குன்னா ராமேஸ்வரம் முனிசிபாலிட்டி. இது போல் இருக்கக்கூடிய அந்த இதில் இருக்கக்கூடியதில் உங்களுக்கு வந்து இந்த 3 ட்ரேடுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஒயர்மேன், எலக்ட்ரிஷியன், பிளம்பர், இது 3க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எடுப்பாங்க. இதுக்கு தேர்வு இருக்குதா சார் அப்படின்னா இதுக்கு தேர்வு கிடையாது. இன்றைய நிலையில் கார்பரேஷன் முனிசிபாலிட்டியில் இருக்கக்கூடிய பணியிடங்கள் தேர்வுகள் இல்லாமல் தான் நிரப்பப்படுகிறது. ஸோ அதுக்கு முக்கியமான குவாலிஃபிகேஷனாக என்ன இருக்கணும் அப்படின்னா எந்த முனிசிபாலிட்டி கார்பரேஷனில் வேக்கன்சிஸ் வருதோ
அவங்க அந்த பஞ்சாயத்து லிமிட்டுக்குள்ளே இருக்கிறதா இருக்கணும். அவங்க அது பார்ப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான். ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். ஸோ இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கார்பரேஷன் போர்டில் இருக்கிறது. ஸோ இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸுக்கு 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐடிஐ. ஆனால் இதில் வந்து அதிகமானபடி வேலைவாய்ப்பு எதற்கு இருக்கும் அப்படின்னா எம்எம்பிக்கும் ஃபிட்டருக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்கும். மற்றவங்களுக்கு இருக்குது, இப்போ ஷீட் மெட்டல் ஒர்க்கரு, வெல்டரு, இவங்களுக்கெல்லாம் இருக்குது. இருந்தாலும் அதிகமாக வாய்ப்பு யாருக்கு இருக்கும் சார் அப்படின்னா எம்எம்பிக்கும் ஃபிட்டருக்கும். ஸோ மற்றவர்களை காட்டிலும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. சரிங்களா? அதுக்கு வந்து 10th முடிச்சுட்டு எலிஜிபிள் ட்ரேட் இது இருக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம ஐடிஐலே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் அசிஸ்டன்ட்னு ஒரு போஸ்ட் இருக்கும். ஸோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து எந்த ஒர்க் ஷாப் இதுக்கு கேட்குறாங்களோ அதுக்கு ரிலவெண்ட் ட்ரேடில் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா முடியும். ஸோ இப்போது இது இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படின்னா டான்சி, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட். இது வந்து டான்சிங்கிறது ஒரு தனி நிறுவனம். இது வந்து அரசாங்க அலுவலகங்களுக்கு நம்ம இருக்கைகள், தேவையான டேபிள்ஸு, பெஞ்சஸ்ஸு இதெல்லாம் செஞ்சு தரக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த டான்சி. இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெல்டர், ஷீட் மெட்டல் ஒர்க்கர், ஸோ இதில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎல் இருக்கட்டும். அதுக்கப்புறம் கீழே அதுக்கு முன்னாடி 10வது பாருங்கள், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு, பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டு, ட்வாட் போர்டு. ஸோ நிறைய போர்டு சேர்த்து போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 போர்டு இருக்குது உள்ளேயே. ஸோ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, பிடபிள்யூடி இருக்குது, டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் இருக்குது, ட்வாட் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை இருக்குது, அப்புறம் கழிவுநீர் அகற்றும் வாரியம்னு சொல்லுவாங்க, சிஹெச் போர்டு இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிராட்ஸ்மேன் சிவிலுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த போஸ்ட் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேரடி அரசு பணிகளாக வரும். இது டிஎன்பிஎல் அப்படிங்கிறத மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பெல் இதெல்லாம் பார்த்தோமோ அதுபோல் இருக்கக்கூடிய மாநில அரசு சார்ந்த ஒரு நிறுவனம். இந்த டிஎன்பிஎல்ல நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெர்மனண்ட் போஸ்டிங்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு சார்ந்த நிறுவனத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய முதன்மையான நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல் தான். இன்னொன்று, டிஎன்பிஎல்ல வேலைக்கு போகிறது ரொம்ப எளிமையானது. ஸோ கால்ஃபார் பண்ணுவாங்க, ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, அன்னைக்கு ஈவினிங்கே ரிசல்ட்டு சொல்லி அடுத்த ரவுண்டு அவங்க சாய்ஸ் எடுத்துக்குவாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு வந்து டிஎன்பிஎல்ல மேஜராக ஹெட் ஆஃபீஸுங்கிறது கரூரில் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருச்சி மாவட்டத்தில் அவங்க ஒரு யூனிட் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆல்ரெடி விருதாச்சலத்தில் அவங்களுக்கு ஒரு யூனிட் இருக்குது. ஸோ அதிகப்படியான வேலைவாய்ப்பு இருக்கிறதால இந்த டிஎன்பிஎல் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, நம்ம அதையும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ மோட் ஆஃப் செலெக்ஷன். ஸோ இப்போ நான் இது மாதிரி நிறைய நிறுவனங்கள் சொன்னேன் இல்லைங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் மெடிக்கேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்கிறேன். அதுக்கு அடுத்து ஐடிஐயில் இருக்கக்கூடிய அந்த போஸ்ட்டு சொல்கிறேன், டான்சி சொல்கிறேன், இதெல்லாமே இருக்கு இல்லையா. இது எல்லாமே மோட் ஆஃப் செலெக்ஷன். எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் இபி டிபார்ட்மெண்ட்டு மட்டும் அவங்க தனியாக எக்ஸாம் வச்சுக்கிறாங்க. மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாமே என்ன வந்துட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸில் வர்றாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க, இன்டர்வியூ கிடையாத வேக்கன்சிஸில் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னாலே எளிமையாக வேலைக்கு வந்துட முடியும். முன்ன மாதிரி நீங்கள் வந்து முன்னாடி எப்படி சிரமம் இருக்கும் அப்படின்னா இப்போ ஆவின் கால்ஃபர் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் கழித்து திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் 4 வேக்கன்சி கால்ஃபர் ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு போர்டு தாட்கோவில் ஒரு 10 வேக்கன்சி கால்ஃபர் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும், தொடர்ச்சியாக தேர்வு எழுத வேண்டியிருக்கும். இப்போ ஒரு பரீட்சை, அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து ஒரு பரீட்சை, அதுக்கப்புறம் ஒரு பரீட்சை, இந்த மாதிரி. இப்போ அப்படி கிடையாது. இப்போ கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதும்போது இருக்கக்கூடிய எந்தெந்த துறைகளில் காலி பணியிடம் இருக்கோ அது எல்லாத்தையும் அவங்க ஒருங்கிணைச்சிடுறாங்க. அப்போது நீங்கள் வந்து வாங்கக்கூடிய மதிப்பெண்ணை பொறுத்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம், கவுன்சிலிங் வைப்பாங்க, நீங்கள் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணி நீங்கள் போய் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ரைட்டுங்களா? ஸோ அப்போது நீங்கள் வந்து இந்த இது எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இன்னொரு முக்கியமான போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வேயர். இது ஏன் குறிப்பிட்டு இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மற்ற போஸ்ட்டை விட அப்படின்னா, அதாவது
4 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் 2021 22க்கு முன்னாடி வரைக்கும் சர்வேயர் போஸ்ட்டுக்கு எப்படி எடுப்பாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 4 10வது படிச்சிருந்தாலே போதும், அந்த தேர்வு எழுதி பாஸ் ஆகிறவங்களுக்கு 1 இயர் ட்ரைனிங் கொடுத்து அப்படியே அவங்கள சர்வேயராக போஸ்டிங் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய நவீன வளர்ச்சி, ஜியோ டேக் யூஸ் பண்ணி அவங்க சர்வே பண்ணுறது இதையெல்லாம் வச்சுக்கிட்டதுனால 10வது முடிச்சுட்டு பரீட்சை எழுதுறவங்க தகுதி இல்லை அப்படின்னு அரசாங்கத்தால் டிசைட் செய்யப்பட்டு இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒன்று டிப்ளமோ சிவில் படிச்சிருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஐடிஐயில் சர்வேயர் ட்ரேடு முடித்தவங்க மட்டும்தான் அந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கே தகுதி உடையவர்கள்னு சொல்லிட்டு தனியாகவே எக்ஸாம் வைக்கிறாங்க. 2023 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 900 போஸ்ட் வரைக்கும் போட்டாங்க. ஸோ ஐடிஐயில் சர்வேயர் முடித்தவங்க தான் அதிகப்படியாக அதில் பாஸ் ஆனாங்க. என்ன காரணம் அப்படின்னா, டிப்ளமோ சிவில் முடித்தவங்க எழுதலாம், ஆனால் எக்ஸாம் வந்து சிலபஸ் எது அப்படின்னா ஐடிஐயில் சர்வேயர் என்ன சிலபஸோ அந்த சிலபஸ் தான் இருக்கும். அதனால நம்ம ஐடிஐ மாணவர்களுக்கு, ஐடிஐ ட்ரெயினிஸுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே போல் டிமேன் சிவில் டிராட்ஸ்மேனுக்கும் நீங்கள் ஐடிஐயில் டிராட்ஸ்மேன் படித்தவங்க தான் எழுத முடியும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி 10th படிச்சிருந்தா போதும்னு இருந்தது, இப்போ தே ஆர் நாட் எலிஜிபிள், அவங்க வந்து அதுக்கு தகுதியானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த தேர்வுகள் எல்லாம் எப்படி இருக்கும் சார், இதுவும் நம்ம ஆங்கிலத்தில் மட்டும்தான் எழுதணுமா அப்படின்னா கிடையாது. நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக எழுதக்கூடிய தேர்வுகள் அனைத்தும் 2 மொழிகளிலும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும், ஆங்கிலத்திலையும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் லாங்குவேஜ் வந்து மத்திய அரசு நிறுவனத்தோடு கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாக நடத்தக்கூடிய தேர்வுகளில் வந்து அதிகப்படியானது வந்து உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய தேர்வுகள். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்பெஷலாக சில போஸ்ட்டுக்கெல்லாம் போக முடியும். அது வந்து இன்ஸ்ட்ரக்டர் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. நம்ம ஐடிஐ தேர்ச்சி பெற்றதுக்கு அப்புறமா நம்ம சென்னையிலே இருக்குது, நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் 2 இன்ஸ்டியூட் இருக்குது, சென்ட்ரல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு, இன்னொன்று அட்வான்ஸ்டு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டும்பாங்க. இதில் போயிட்டு நீங்கள் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஐடிஐயில் டைரெக்டாகவே நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்டர் போஸ்ட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பயிற்சி நீங்கள் எடுத்துக்கிட்டு ஐடிஐக்கு நீங்கள் வரலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி லைசன்ஸ்னு ஒரு லைசன்ஸ் இருக்குது. இது வந்து எலக்ட்ரீஷியன், ஒயர்மேன் படித்தவங்க வந்து ஐடிஐ தேர்ச்சி பெற்றதுக்கு பிறகு இந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வழங்கப்படக்கூடிய இந்த பி லைசன்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் சுயமாக வேலைவாய்ப்பு வாங்கும்போதும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல் உள்ள ஒரு லைசன்ஸு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே அரசாங்க பணிகள். ஸோ அரசாங்க பணிகளில் என்னென்ன இருக்குது, மத்திய அரசில் என்னென்ன பணிகள் இருக்குது, மாநில அரசுகளில் என்னென்ன பணிகள் இருக்குது எல்லாமே பார்த்தோம். ஸோ இது போல் இருக்கக்கூடிய எல்லா பணிகளையும் நான் வந்து விவரிக்கும் போதும் கூடுதலாக சொன்னேன், நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வந்திருந்தீங்கன்னா தெரியும், தேர்வுகள். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் அரசு பணிக்கு நீங்கள் செல்லணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக தேர்வு எழுத வேண்டும். தேர்வு எழுதுவதற்கு நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். சரிங்களா? தேர்வு எழுதுனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு வர முடியும். சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு ஒரு மற்ற வெளியில் இருக்கக்கூடிய ஒரு 10வது படித்தவங்களையும் 12வது படித்தவங்களை காட்டிலும் உங்களுக்கு வந்து 2 வாய்ப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் 10வது முடிச்சிருந்துருக்கீங்க, 2 வருஷம் ட்ரேடு முடிச்சிருக்கீங்கன்னா 12வதுக்கு எலிஜிபிள். அப்போது நீங்கள் டிஎன்பிசி குரூப் 4 சாதாரண அரசு பணிக்கு நான் டெக்னிக்கலில் இருக்கக்கூடிய தேர்வுகள் குரூப் டி இந்த மாதிரியான தேர்வுகள் எழுதுவதற்கும் நீங்கள் எலிஜிபிள். அதில் கூடுதல் இது என்ன அப்படின்னா, 10வது முடிச்சுட்டு 2 வருஷம் ட்ரேடு முடித்தவங்க மட்டும் 12ஆம் வகுப்பு நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 58 வயசு வரைக்கும் குரூப் 4 தேர்வெல்லாம் எழுதலாம். இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு வயது வரம்புலேருந்து விலக்கு உண்டு. ஓசிக்கு மட்டும் கிடையாது, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, டிஎன்சி, முஸ்லீம் இவங்கெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 58 வயசு வரைக்கும் எழுதலாம். அதுவே இது வந்து நான் டெக்னிக்கல். இன்னொன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய 2வது அட்வான்டேஜ் என்னென்னா டெக்னிக்கல் சர்வீஸ். அதாவது நான் டெக்னிக்கலுக்கும் நீங்கள் எலிஜிபிள், டெக்னிக்கலுக்கும் நீங்கள் எலிஜிபிள், 2 விதமான தேர்வுகளும் நீங்கள் எழுத முடியும். ஆனால் இதில் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கல் சர்வீஸுக்கு போகணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு நான் ஒரு கோச்சிங் சென்டர் போகிறேன், இப்போ டிஎன்பிசி குரூப் 4க்கு, போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு இந்த மாதிரியான பரீட்சைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கோச்சிங் சென்டர் இருக்குது. ஆன்லைனில், ஆஃப்லைனில், டைரெக்டாக நடத்துறது எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான டெக்னிக்கல் சர்வீஸ் போகிறதுக்கு கோச்சிங் சென்டர் இருக்கா சார் அப்படின்னா இல்லவே இல்லை. அதான் நிதர்சனமான உண்மை.
தனியார்லையும் மிக சொற்பமாக, தமிழ்நாட்டிலே ஒரு இடத்துல 2 இடத்துல அப்படிதான் இருக்காங்க. அப்போது நான் இந்த மாதிரியான அரசு பணிகளுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற முடிவில் இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஐடிஐ படிக்கும் பொழுதே நல்லா படிங்க. இந்த 2 வருஷத்தில் தொழில்நுட்பம் சார்ந்த அறிவை நல்லா வளர்த்துக்குங்க. உங்கள் இன்ஸ்ட்ரக்டர், ஜேடிஓஸ்ட, ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ்ட நல்லா கேட்டுக்கிட்டு இந்த ஆங்கிலம் கலந்த அந்த அடிப்படை வார்த்தைகளையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அரசாங்க பணிக்கு செல்வதுங்கிறது ரொம்ப ஒன்றும் பெரிய கஷ்டமாலாம் இருக்காது. சரிங்களா? ஸோ அரசு பணிக்கு போகிறதுங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் அரசாங்க பணிக்கு போகிறது இல்லாமல் வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தால், அதாவது குவைத்து, சவுதி அரேபியா, துபாய், அங்கே இருக்கக்கூடிய அந்த நாட்டோட அரசு நிறுவனங்கள், இப்போ அந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சில வேக்கன்சிஸுக்கும் நம்ம இந்தியா மாதிரியான நாடுகள்லேருந்து எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இப்போ அந்த மாதிரியான பணியிடங்களுக்கு நான் எப்படி போகிறது அப்படின்னா, அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெளியில் போகிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஐ முடிச்சுட்டு மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது தனியார் துறையாக இருக்கலாம், அரசு துறையாக இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் உங்களுக்கு பணி அனுபவம் இருந்தது அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம், அதாவது நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலம் அரசாங்கத்தின் நேரடி கண்காணிப்பில் நடத்தக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு அலுவலகம் அது. இப்போ நம்ம எப்படி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் கவர்மெண்ட் வேலைக்கு திருச்சியில் இருக்குது, திண்டுக்கல்ல இருக்குது, ராமநாதபுரத்தில் இருக்குது, கரூரில் இருக்குது, சேலத்தில் இருக்குன்னா அது இங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு நாங்கள் வச்சிருக்கிற மாதிரி வெளிநாடுகளில் வேலைக்கு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்குது. அதுக்கு பேர் ஓஎம்சி மேன்பவர் கார்பரேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா omcmanpower.com. நீங்கள் இதில் உங்களுக்கு அதில் பதிவு பண்ணுறதுக்கு 3 தான். ஐடிஐ முடிச்சிருக்கணும், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், வேலிடு பாஸ்போர்ட் இருக்கணும் உங்ககிட்ட. அது இருந்ததுன்னு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணினீங்கன்னா இதுபோல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மிக நல்ல நிறுவனங்களோ அல்லது அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அரசு சார்ந்த நிறுவனங்களில் பணி வாய்ப்புகளுக்கும் உங்களுக்கு நேரடியாக நேர்முக தேர்வு மூலமாக நிரப்புவாங்க. சரிங்களா? ஸோ இது போல் இருக்கக்கூடியது. இப்போது கவர்மெண்ட் நீங்கள் சொன்னீங்க சார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதுக்கு அடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதுங்கிறீங்க. இதெல்லாம் நாங்கள் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? நான் எம்ப்ளாய்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட்டில் இருக்குங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இதுக்கு இங்கிலீஷில் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்னு ஒன்று வரும். மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், குறிப்பாக ஐடிஐ முடித்தவங்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்பு தரக்கூடிய மத்திய அரசு நிறுவனங்கள் அனைத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் இங்கிலீஷில் வரக்கூடியதில் தான் இருக்கும். நீங்கள் அதை ரெகுலராக பார்த்து தான் ஆகணும். எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் உங்களுக்கு வாங்க வசதி இல்லை அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து நூலகங்கள்லையும் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் வாங்குறாங்க. ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய நூலகத்துக்கு போனீங்கனாலும் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் இருக்கும், நீங்கள் அங்கே படிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கும் வரலாம். நீங்கள் எப்போ வேணாலும் நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர், மேகசைன்ஸ் எல்லாமே நாங்கள் வச்சுருப்போம். இது இல்லாமல் எங்களுடைய துறை சார்ந்த, நம்முடைய வேலைவாய்ப்பு துறை சார்ந்து tnvelaivaaipu.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இதோட ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபைடு வேக்கன்சிஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஸோ அந்த நோட்டிஃபைடு வேக்கன்சிஸை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் இருக்கக்கூடிய என்னென்ன கால்ஃபர் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கு ரிலவெண்ட். அது இல்லாமல் நீங்கள் தனியாக ஒவ்வொரு இப்போ பெல்லில் இருக்கிறத நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது, ஓஎன்ஜிசியில் இருக்கிறதுல எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுபோல் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அந்த நிறுவனத்தோட வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கெரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ கெரியர்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வேக்கன்சிஸ் எல்லாமே அவங்களே காட்டியிருப்பாங்க. ஸோ நீங்கள் தான் தேடணும். அரசு பணியிடத்தை பொறுத்தவரை இப்போ தனியாருக்கு பார்த்தீங்கன்னா அங்கேங்க பேனர்லாம் வச்சுருப்பாங்க, இந்த பணியிடம் காலியாக இருக்குது நீங்கள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி. அரசு பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேனரோ ஃப்ளெக்ஸோ வெளியில் யாராவது சொல்கிறதெல்லாம் கிடையாது, நீங்கள் தேடுனா மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதுபோல் வெப்சைட்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா விதமான கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சார்ந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, ஆனால் வெளியிலேருந்து பார்த்தா ஐடிஐ முடித்தவங்களுக்கு இவ்வளோ வேக்கன்சிஸ் வருதா சார், இன்றைக்கி தேதிக்கு இருக்கா சார் வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேயில் நான் இப்போ எடுத்து 2 நாள் ஆகுது. ஸோ அதனால் சில தேதிகள்லாம் மாறும். இன்றைக்கி தேதிகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஏஎல், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், அந்த இதில் இருக்கக்கூடியதில்
ஹைதராபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ ட்ரேடு அப்ரெண்டிஸுக்கு ஒரு 105 இருக்குது, 195 இருக்குது. அசிஸ்டன்ட் லோகோ பைலட் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பியில் இந்த வருஷம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, 9970 போஸ்ட்டு. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் தான் நிறையா இருக்கும். அப்ரெண்டிஸ் பெல்லில் பார்த்தீங்க அப்படின்னா 217 போஸ்ட்டு மே மாதம் கால்ஃபர் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது ஏர்போர்ட், ஏஐனா ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ், அதில் வந்து கால்ஃபர் இருக்குது. அதுக்கு அடுத்தது சிபிஆர்ஐன்னு சொல்லுவாங்க சரிங்களா, அந்த இன்ஸ்டிடியூஷனில் இருக்குது. ஐஆர்இஎல் அந்த இதில் இருக்குது. அதுக்கு அடுத்தது இது வந்து சும்மா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ கால்ஃபர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக காட்டியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் மட்டும்தான் நமக்கு இந்த பெயிண்டருக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அப்போ அதில் பாருங்கள், பெயிண்டருக்கு வந்து கால்ஃபர் வந்திருக்கு, 15/6 லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே நம்ம பண்ணினோம்னா அந்த இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுபோல் ஓஎஃப்டி ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி, இது வந்து பந்த்ராவில் இருக்கிறது கேட்டிருக்காங்க, இட்டரசி இதில் எல்லாம் இருக்குது. ஸோ அது நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குது. நீங்கள் அங்கே வேலைக்கு வாங்கி நீங்கள் நாளைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் இது. இப்போ இது டெய்லியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கூடிக்கிட்டே போகும். நீங்கள் இப்போ செக் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுலேயுமே நீங்கள் வேக்கன்சிஸ் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் இந்த தேதிகள் லாஸ்ட் டேட்டு. ஸோ இப்போ இது போல் இருக்கிறதுல வந்து நீங்கள் வந்து நிறைய வேக்கன்சிஸ் இப்போ நான் ஒரு 3 பேஜுக்கு வச்சுருக்கிறேன். இது வந்து கரண்ட்டில் இருக்குது, இன்றைக்கி தேதிக்கு ஐடிஐ படித்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ இது போல் இருக்கிறதுல நிறைய இருக்குது. இப்போ இதெல்லாம் நான் எங்கே சார் பார்க்குறது அப்படின்னா, நிறைய ப்ரைவேட்டோட இந்த மாதிரி கன்சால்டேட் பண்ணி போடுறதுக்குன்னு சில இணையதளங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த இணையதளத்தில் போயிட்டு என்ன வேக்கன்சி இருக்குதுன்னு பார்க்குறதோடு விட்டுறணும். அந்த ஒரிஜினல் வேக்கன்சி நீங்கள் செக் பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் நிறுவனத்தோட வெப்சைட்டில் போயிட்டு தான் செக் பண்ணணும். அதனால தான் இந்த ரைட் சைடில் கொடுத்துருக்கிற வெப்சைட்லேயே இருக்கும். இப்போ நம்ம இதை டச் பண்ணி உள்ளே போனோம்னா நமக்கு அந்த வெப்சைட் வரும். இப்போ அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வரும் பாருங்கள். இப்போ அந்த வெப்சைட்டை வச்சோம்னா நம்ம அந்த இடத்துல வச்சோம்னாலே நமக்கு அந்த வெப்சைட்டோட ஃபுல் அட்ரஸ் வருது இல்லைங்களா. ஸோ அதுபோல் நம்ம டச் பண்ணி உள்ளே போனோம்னா அது உள்ளே போயிட்டு இருந்துட்டு ஒரிஜினல் வேக்கன்சிஸ் எங்கே இருக்கோ அங்கே வந்துடும். இப்போ இந்தியன் ஆயில் கார்பரேஷன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஸோ அதோட ஒரிஜினல் இது வரும். ஸோ இப்போ இதெல்லாம் மாதிரி இருக்கிறதெல்லாம் எது வருது அப்படின்னா இண்ட் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இண்ட் ஜாப்ஸ் இதில் போயிட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா ஐடிஐக்கு இன்றைக்கி என்ன வேக்கன்சி இருக்குது, 10th என்ன வேக்கன்சி இருக்குது, டிப்ளமோக்கு என்ன வேக்கன்சி இருக்குது, அதுபோல் கல்வி தகுதி சார்ந்து இருக்கும். நீங்கள் அதில் போயிட்டு ஒன்றுக்கும் தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? ரைட் சார், நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது நீங்கள் வந்து கவர்மெண்ட் வேலை வந்து இவ்வளோ இருக்குது சார், இதை படித்தா உடனே வேலைக்கு போயிடலாம், எக்ஸாம் எழுதுனா உடனே வேலை, ஓவர் நைட்டில் ஒப்பம் ஆயிடலான்றீங்க, இதெல்லாம் சாத்தியமா, பணம் கொடுத்தா தான் அரசு வேலைக்கு செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து காலங்காலமாக நமக்குள்ளே ஊறி இருக்குது. அது உண்மையா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. யாரெல்லாம் பரீட்சை எழுதி பாஸ் பண்ண முடியலையோ அவங்க வந்து வெளியில் என்னால் பரீட்சை எழுத முடியல, என்னால் பாஸ் ஆக முடியலன்னு சொல்ல முடியாதுல்ல. அதற்காக அவங்க சொல்லக்கூடிய பொய்கள் அல்லது சொல்லக்கூடிய காரணங்கள் தான் அது. உண்மையாலுமே தேர்வு எழுதி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். ஸோ இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடைவதற்கு, போட்டித் தேர்வுகள் எழுதி அரசாங்க வேலைக்கு செல்வதற்கு முக்கியமான 3 குணநலன்கள் இருக்குது. சரியா? அதுதான் நம்ம இந்த ஸ்லைடில் பார்க்குறோம். இப்போ வெற்றி அடையணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதில் ஆர்வமும் ஆசையும் இருக்கணும். ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணுங்கிற எண்ணமும் ஆர்வமும் ஆசையும் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ அந்த லட்சியம் வந்து ரொம்ப வலுவானதாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். சும்மா நான் ஆசைப்படுறேன்னா எல்லாரும் தான் ஆசைப்படுவாங்க, அப்படி இல்லாமல் அது வந்து மிக ஸ்ட்ராங்காக இருக்கணும். புரியுதுங்களா? ஆசைப்படுற மட்டும் பத்தாது, அது வந்து அடைவதற்கான எண்ணமும் லட்சியமும் உங்ககிட்ட தெளிவாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது 2வது மிக முக்கியமான குவாலிட்டி என்னன்னா ஒர்க் ஹார்ட், வில்லிங்னஸ் டு ஒர்க் ஹார்ட். நீங்கள் வந்து அதுக்கு கஷ்டப்படுறதுக்கு தயாராக இருக்கணும். ஒரு இப்போ ஐஓசியில் கால்ஃபர் பண்ணுறாங்க, எழுதுகிறோம், 1 மார்க் 2 மார்க்கில் போயிருதுன்னா அதை விட்டுறக்கூடாது. அடுத்து இன்னொரு நிறுவனம் வரும்போதோ இன்னொரு வாய்ப்புகள் வரும்போது நம்ம தொடர்ச்சியாக தேர்வு எழுதுவதற்கும் தொடர்ச்சியாக படிக்கிறதுக்கும் நம்ம வந்து தயாராக இருக்கணும். நல்லா படிக்கணும், நிறைய கஷ்டப்படணும். ஒரு பக்கம் ட்ரைனிங் எடுக்கிறாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அது போக முடியும். 3வது ரொம்ப முக்கியமானது, இது 2ம் நீங்கள் சார்ந்தது, உங்களை சார்ந்தது. 3வது ரைட் ப்ரிப்பரேட்டரி கைடன்ஸ். அதுக்கு வந்து தெளிவான ஒரு வழிகாட்டுதல் வேணும். ஸோ இதை வந்து
நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நாங்கள் எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கும் கைடன்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் ஐடிஐயில் உங்களுடைய ஜேடிஓஸ், ஏன்னா எல்லா ஆசிரியர்களுக்கும் உள்ள மிகச்சிறந்த பண்பு என்னென்னா தன்னுடைய மாணவர்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் வரணும் அப்படிங்கிறத ரொம்ப விரும்புவாங்க. அப்போது நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் சார், இதுக்கு எனக்கு என்ன பண்ணணும் கைட் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ண தான் செய்வாங்க. ஸோ நீங்கள் அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்றால் முதலில் உங்களுடைய எப்படி சொல்கிறது, உங்களை நீங்கள் நம்பணும். நீங்கள் தான் உங்களுடைய வெற்றிக்கு தோல்விக்கும் காரணம் அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க. உங்ககிட்ட சிறந்த ஒரு லட்சியம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். கடின உழைப்பு, கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ச்சியாக உழைக்கக்கூடிய தன்மை இருந்ததுன்னா நிச்சயமாக அரசாங்க வேலைக்கு வர முடியும். ஸோ அரசாங்க வேலை என்பது, வாய்ப்பு என்பது எல்லோருக்கும் சமமானது. இன்றைக்கி ஒரு 900 போஸ்ட்டு கால்வராக இருக்குதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கந்தசாமியோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர், இவங்க தான் எழுதுனா அவங்க தான் வேலைக்கு வரணும்னு எங்கேயுமே அறிவிக்கப்படலை. எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு வழங்கப்படுது. எல்லா மாநிலத்திலையும் எல்லா மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சமமான வாய்ப்பு வழங்குறாங்க. யாருக்கு தகுதியும் திறமையும் இருக்கோ அவங்க அரசாங்க பணிக்கு வருகிறார்கள். எனவே அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்றால் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தகுதிக்கு கடினமாக நீங்கள் உழைத்தால் நிச்சயமாக வெற்றி அடையலாம் என்று கூறி, எல்லோருக்கும் இந்த ப்ரோக்ராமை கேட்டுக்கிட்டு இருக்க எல்லோரும் வாழ்க்கையில் வந்து தேர்வுகள் எழுதி ஒரு நல்ல ஒரு அரசு பணிக்கு செல்வதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. கொஸ்டினரி செஷன்ஸ் இது பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ லாஸ்ட் 10 minutes வந்து கொஷினரி செஷன்ஸ். என்னோட செஷன் முடிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கொஷினரிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம். யாராவது எங்கேயாவது கொஷின் இருக்குது சார், உங்கள்கிட்ட ஏதாவது கொஷின் கேட்கணும், இந்த படிப்பு சம்மந்தமாக ஏதாவது பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். எதுக்கு சிலபஸ் சார்?
அதாவது ஒரு கோயம்புத்தூர் ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க, காமனாக சிலபஸ் இருக்கா ஒரு ஜாபுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பர்டிகுலராக சிலபஸ் அப்படிங்கிறது கிடையாதுங்க. இந்த நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஒவ்வொரு துறை சார்ந்த தேர்வுகள் கால்ஃபார் பண்ணும்பொழுதும், இப்போ ரயில்வேல எக்ஸாம்னா ரயில்வே எக்ஸாம்ஸு, இது போல தேர்வுகள் எழுதும்போதே அந்த தேர்வுகள் சார்ந்து இந்த பரீட்சைக்கு இதுதான் சிலபஸ் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட சிலபஸுகளை வந்து நீங்கள் வந்து துறை அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கீழே சிலபஸ் இருக்கும். ஸோ காமனாக இதுதான் சிலபஸ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகே. ஸோ இந்த செஷன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். மேற்கொண்டு ஜேடிஓஸ் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பயிற்சி அலுவலர்கள், உதவி பயிற்சி அலுவலர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். தமிழ்நாடு முழுக்க உள்ள அனைத்து மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்களிலும் வழிகாட்டுதலுக்கென்று அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். நீங்கள் நேரடியாக இந்த மாதிரியான தகவல்கள் தேவைப்படக்கூடிய பட்சத்தில் நீங்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தை, அதாவது மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தை நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து உதவி செஞ்சு வழிகாட்டுதல் மேற்கொள்வார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு அளித்தமைக்காக அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.